இப்பொழுது இந்த சக்தி பாரதத்தின் தென் பகுதியை நோக்கி நகர்ந்து செல்கிறது. அங்கு தேவி பார்வதி விரைவிலேயே மனித வடிவில் பிறக்கப் போகிறார். உங்களுடைய இந்த பயணம் நிறைவு பெற்றது. இனி தாங்கள் அடுத்த சக்தி பீடத்தை நோக்கிய பயணத்தை தொடங்கியாக வேண்டும். வெற்றி உண்டாகட்டும். தாங்கள் என்ன கூறுகிறீர்கள் மகாதேவா? தங்களுக்கும் ஸ்ரீகிருஷ்ணருக்கும் இடையே யுத்தமா? ஆம் நந்தி. ஸ்ரீகிருஷ்ணர் பிரபஞ்சத்தை ரட்சிக்கும் நாராயணரின் மறுரூபம். பிரபஞ்சத்தை என்றும் ரட்சிக்கும் கடமை அவருக்கு உண்டு. எவ்வாறு அவர் சமுத்திரத்தை கடைந்தெடுக்கும் சமயத்தில் கூர்ம அவதாரம் கொண்டு பர்வதத்தை தாங்கினாரோ, அதே போன்று பானாசுரனை அழிக்கவும் அவர் ஆயத்தமாக வேண்டியது அவசியம். அக்கணம் பானாசுரனை காக்க நான் அவ்விடம் செல்ல வேண்டியதும் அவசியம். இது அசம்பாவிதம் அல்லவா பிரபு? தாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் வணங்குபவர்கள். இந்த யுத்தம் உங்கள் இருவருக்கும் எத்தகைய வேதனையை அளிக்கும் என எண்ணிக்கூட பார்க்க முடியவில்லை. பார்வதி என்னை விட்டு பிரிந்ததன் துயரத்தில் நான் ஆண்டுள்ளேன். பார்வதி மீண்டும் எப்பொழுது அவதரிப்பாள் என்று ஒவ்வொரு கணமும் நான் எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறேன். இப்பொழுது நிகழ்கின்ற அனைத்தும் தேவி பார்வதியின் மறுஜன்மத்தோடு தொடர்புடையதே ஆகும் நந்தி. நான், கணேசன், கார்த்திகேயன் மற்றும் ஸ்ரீகிருஷ்ணரும் அவரவருக்கான கடமைகளையே ஆற்றுகிறோம். எம்மால் புரிந்து கொள்ள இயலவில்லை மகாதேவா. யுக மாற்றத்தின் சமயத்தில் பிரபஞ்சத்தை காப்பவர் என்ற முறையிலும் பாவம் மற்றும் புண்ணியத்திற்கு இடையே சமநிலையை ஏற்படுத்த ஸ்ரீமன் நாராயணர் புவியில் அவ்வப்பொழுது அவதரிப்பது அவசியம். கிருஷ்ண அவதாரத்தின் ஒரு கடமை பானாசுரனை தடுப்பதும் ஆகும். பானாசுரனை எதிர்த்து ஸ்ரீகிருஷ்ணன் நிகழ்த்தவிருக்கும் இந்த யுத்தம் இப்பிரபஞ்சத்திலிருந்து தீய சக்திகள் அனைத்தையும் அடியோடு அழிக்கும் நோக்கமாகும். அதன் பிறகு பார்வதி தேவி மீண்டும் அவதரிப்பாள். இனி என்ன நிகழப் போகிறது மகாதேவா? பானாசுரன் மகாகாளியின் தூதுவன் ஸ்ரீகிருஷ்ணரின் எச்சரிக்கையை கண்டுகொள்ளவில்லை. இனி அவன் மகாகாளியின் குரோதத்தை எதிர்கொண்டே ஆக வேண்டும். பொறு. என்னவாயிற்று துவாரகை மன்னா? சங்கொலி கேட்பதற்கு முன்பாகவே தாங்கள் கீழடங்கி விட்டீர்களா? கீழடங்குவது என்பதை நீ முழுமையாக அறிந்திருந்தாய் என்றால் யுத்தமானது இப்பொழுது தோன்றியே இருக்காது. நீ மகாதேவரின் பக்தனாவாய். மகாதேவர் பால் கொண்டுள்ள பக்தியினால் நீ கீழடங்கி இருந்தால் இப்படி தீய செயல்களை அல்ல, நற்செயல்கள் புரிந்து முக்தியடைந்திருப்பாய். மகா காளி உன்னை அவரது வாழ்வில் மிக முக்கியமான உன்னதமான சடங்காம் ஆனந்த தாண்டவத்தில் இசையமைக்கும் வாய்ப்பை உனக்கு அளித்தார். ஆனால் நீயோ அவருக்கு நன்றி கடன் செலுத்துவதற்கு பதிலாக தேவி பார்வதி உனக்களித்த மரியாதையை, அவரது கருணையையும் தவறாக பயன்படுத்தி அவர் அளித்த வரத்தையே தவறாக பயன்படுத்திவிட்டாய். நீ நினைத்திருந்தால் இந்த 1000 புஜங்களால் ஆயுதம் ஏந்துவதற்கு பதிலாக மகாதேவர் மற்றும் மகா காளியை வணங்கியிருப்பாய். ஆனால் உனக்கு நன்மை மற்றும் தீமைக்கு இடையில் வேறுபாடு புரியவில்லை. இப்பொழுது இந்த யுத்தம் உன்னுடைய அழிவிற்கான ஆரம்பமாகும் பானாசுரா. நான் இப்பொழுது உன்னிடம் கீழடங்குவதை பற்றி உரையாடுவதற்காக உன்னை தடுக்கவில்லை பானாசுரா. இந்த யுத்தத்தில் என்னுடன் பங்கு கொள்ளப் போகிறவர்கள் யார் யார் என்பதை காண்பிக்கவே நான் நிறுத்தினேன். உன்னுடைய அழிவிற்கான சாட்சியாக
நாங்கள் அனைவரும் இருப்போம் பானாசுரா. தேவலோகத்தை பறிகொடுத்த பிறகும் கூட நீங்கள் தேவர்கள் அனைவரும் என்னை எதிர்க்கவே துணிந்து வந்துள்ளீர்களா? நீயும் மற்ற தேவர்களும் என்னிடம் மோதி அவமானப்படுவதை மிகவும் மிகவும் நேசிப்பதாக நான் நினைக்கிறேன் இந்திரா. உனது பலமும் இந்த அகங்காரமும் உனது கண்களை மறைக்கிறது பானாசுரா. ஆனால் இப்பொழுது ஸ்ரீ கிருஷ்ணர் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்துவார். உன்னுடைய அழிவை நீ உன்னுடைய இந்த கண்களாலே காணப்போகிறாய். இன்று இந்த யுத்த பூமியில் என்னை விட பலம் பெற்றவராக தாங்கள் இருந்தாலும் தங்களால் என்னை ஒன்றும் செய்ய இயலாது. தாக்குங்கள், தாக்குங்கள், தாக்குங்கள்! கடந்த முறை நான் உன்னை சந்தித்த பொழுது நீ கைலாயத்தின் விருந்தினராக இருந்தாய். ஆனால் இம்முறை நான் உன்னை விடப் போவதில்லை பானாசுரா. ஏன் நின்று விட்டாய் நந்தி? முன்னேறிச் செல். பானாசுரனுடன் யுத்தம் செய். எவ்வாறு யுத்தம் புரிவேன் பிரபு? பானாசுரனை காப்பதற்காக தாங்கள் கடமைப்பட்டுள்ளீர்கள் என்பதை அறிந்தும் நான் எப்படி செல்வேன்? நீ உரைத்தது உச்சிதம். எனினும் நீயும் கைலாயம் வசமிருக்கும் அனைத்து கணங்களும் தன்னிச்சையானவர்களே. ஆனால் மகாதேவா, நான் தங்களின் பக்தன். என்னுடைய எண்ணமானது என்றும் இதனை செய்ய அனுமதிக்காது. இந்த யுத்தத்தில் பங்கு பெறுவது நான் தங்கள் மீது கொண்ட பக்தியை அவமதிப்பதாகும். அது முறையற்றது மகாதேவா. ஒன்றை மட்டும் என்றும் நினைவில் கொள் நந்தி. இப்பிரபஞ்சத்தில் எவையும் முறையானதும் முறையற்றதும் இல்லை. மெய்யாக இருப்பவை அனைத்துமே மனிதர்களின் கர்மங்களும் அதற்கான பலன்களும் தான். ஏனெனில் மனிதர்களின் கர்மங்கள் அவரவர் இச்சையை பொறுத்தே அமையும். ஒவ்வொரு மனிதனும் தன்னிச்சையாக கர்மங்களை தேர்ந்தெடுக்கும் உரிமை பெற்றவர்கள். என் மீதான உனது பக்தி பானாசுரனுடன் நீ புரியும் யுத்தத்தை தடுக்க இயலாது. நான் பானாசுரனுக்கு அளித்த வரத்தை காப்பது எனது கடமையாகும். உன்னுடைய கர்மமும் அதற்கான பலனும் தான் பானாசுரனுடன் நீ யுத்தம் புரிய வேண்டியது. நான் ஓஹோ, உன்னை பார்த்தால் கவலையாக இருக்கிறது. முதலில் நீ தேவலோகத்தை இழந்தாய். ஆனால் இப்பொழுது உன் மானத்தையும் இழந்து விடுவாய். இதற்கு முன்பு உனக்கு ஆபத்தோ பிரச்சனையோ ஏற்பட்டால் நீ மகாகாளி மற்றும் மகாதேவியின் உதவியை நாடி கைலாயத்திற்கே சென்று வந்தாய். ஆனால் இப்பொழுது உன்னால் அதையும் செய்ய இயலாது. கூறு இந்திரதேவா, இப்பொழுது என்ன செய்வாய்? இப்பொழுதும் நீ மகாதேவர் மற்றும் மகாகாளியின் மகிமையை புரிந்து கொள்ளவில்லை பானாசுரா. அவர்களின் ஆனந்த தாண்டவத்தின் சாட்சியாக நீ இருந்தாய். ஆனால் நீ ஒன்றை புரிந்து கொள்ளவில்லை. இந்த பிரபஞ்சமும் படைப்புகளும் வேறொன்றுமில்லை. சிவன் மற்றும் சக்தியின் நடனத்தினால் உருவான சக்தியின் பலன்தான் அவை. இந்த பிரபஞ்சம் முழுவதும் இந்த போரில் பங்கு கொள்வதற்கு வெகு நேரம் ஆகாது பானாசுரா. இயற்கையின் பாதுகாப்பிற்காக தன் சக்திகள் அனைத்தையும் ஒன்று திரட்டி
இந்த போரில் பங்கு கொள்வதற்கு தயாராக உள்ளது. அதை விரைவிலேயே உனது கண்களாலேயே நீ காணப்போகிறாய் பானாசுரா. தங்களுக்காகவும் தாயாருக்காகவும் நான் பானாசுரனிடம் நிச்சயம் யுத்தம் புரிவேன். எம் வாழ்க்கையே தங்களுக்கானது மகாதேவா. அதை தாங்கள் எமக்கு இன்று புரிய வைத்து விட்டீர்கள். ஒருவரின் கர்மம் மற்றும் அந்த கர்ம பாதைதான் அவரது வாழ்க்கையை அமைக்கிறது என்று. மகாதேவரே, இது நாள் வரை தாங்களும் தாயாரும் பானாசுரனால் அனுபவித்த துன்பங்களுக்கு பதிலடி கொடுப்பதற்கு நான் இன்று ஒரு முடிவு செய்துள்ளேன். நான் மகாதேவரின் பக்தன் நந்தி என்னுள் இருக்கும் இறுதி மூச்சு வரை பானாசுரனிடம் யுத்தம் புரிவேன். என் நோக்கம் நிறைவேற நாங்களும் தங்களுடன் வருகிறோம். பிரபு, கார்த்திகேயன் இங்கிருந்தால் தேவராஜ இந்திரன் மற்றும் அவரது படையினருக்கும் சேனாதிபதி என்ற முறையில் வழிகாட்டியிருப்பார் மகாதேவா. நீ உரைத்தது சரியே. ஆனால் இச்சமயம் கணேசனும் கார்த்திகேயனும் நடக்கும் இந்த யுத்தத்திற்கு எதிரான ஒரு வியூகத்தில் உள்ளனர். இந்த 12 சக்தி பீடங்களின் தேடுதலில் அதிவிரைவிலேயே அடுத்த சக்தி பீடம் அமையும் இடம் தெளிவாகும். நான் தங்களைப் போல பயிற்சி பெற்ற மாவீரன் இல்லை. ஆனால் இன்று நான் யுத்தத்தில் நான் வெளிப்படுத்திய யுத்திக்காக தாங்கள் எனக்கு வாழ்த்துக்கள் கூறியாக தான் வேண்டும். அது மட்டுமல்ல, இன்று நான் தங்களை அசுரன் சுந்தரனின் தாக்குதலிருந்து காத்தேன். ஆகையால் என்னுடைய உடலிலும் தங்களுக்கு ஏற்பட்ட காயத்தை போல ஏற்பட்டிருக்கும் அல்லவா? இதில் ஆச்சரியத்திற்கு அவசியம் என்ன? எவர் யுத்தத்தை தீவிரமாக புரிகின்றார்களோ அவருக்குத்தான் அதிகமான காயங்கள் ஏற்படும். ஆனால் இப்படியும் இருக்கலாம் அல்லவா? நான் தற்காப்பு கலையில் சிறப்பாக செயல்பட்டிருக்கலாம் அல்லவா? அப்படியா? எப்பொழுது? பீமலோச்ச பைரவர் உனக்கு உதவி புரிவதற்கு வந்தாரே அப்பொழுதா? அல்லது அதற்கு முன்பு அந்த அசுரன் உன்னை தாக்கிய பொழுதா? கூறு. தாங்கள் என்னை இப்பொழுது நகை ஆடுகிறீர்களா தமையா? கணேசா, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. இந்த காயம் ஒரு படிப்பினை கணேசா. அடுத்த யுத்தத்தில் நம்முடைய தற்காப்பு முறையை சற்று மாற்றிக்கொள்ள வேண்டும். நீ அறிவாயா கணேசா, நான் பயிற்சி பெற்ற பொழுது ஒவ்வொரு பாடத்தின் முடிவிலும் தாயார் எனக்கு இதே படிப்பினையை தான் அளித்தார்கள். நான் உனது கோபத்தையும் ஆக்ரோஷத்தையும் ஆயுதமாக்க கூறுவேன். அதன் மூலம் நீ எதிரிகளை எளிதாக வெல்லலாம். இந்த காயங்கள் மீது தாயார் தான் மருந்திடுவார்கள் அல்லவா? கவலை கொள்ளாதே கணேசா. நாம் பயணம் செய்யும் இந்த யாத்திரையானது முழுமையடையும் பொழுது தாயாரின் மறுஜென்மம் நேர்ந்துவிடும். நான் என்ன நினைத்தேன் என்று தெரியுமா? அந்த இங்களாச்சி தாயாரும் மற்றும் பிரம்மரந்தா தோன்றியதற்கு பிறகு தாயார் மறுஜென்மம் எடுத்து விடுவார்கள் என்று நினைத்தேன். ஆனால் அப்படி நடக்கவில்லை. நாம் தாயாரை மறுஜென்மத்திற்காக இன்னும் எத்தனை சக்தி பீடங்களை நிறுவப் போகின்றோம் என்று நமக்கு தெரியவில்லை. பொறுமை கொள் கணேசா, நீ கவலை கொள்ளாதே. பார்த்தாய் அல்லவா, தாயார் தான் சக்தி பீடத்திற்கான வழியை காட்டினார்கள். மேலும் நீ ஞானத்தின் கடவுளாவாய். எனக்கு நம்பிக்கை உள்ளது. நாம் நிச்சயமாக ஒரே மனதோடு முயற்சி செய்தோம் என்றால் நாம் அடுத்த சக்தி பீடத்தை அடைந்து விடலாம். சரியாக சொன்னீர்கள் தமையா. தந்தையார் கூறியிருந்தார், அனைத்து சக்தி பீடங்களின் சக்தி ஒன்றிணைந்து தாயாருக்கு அவரது புனித தன்மையையும் திறமையையும் நிறைவுற்றி வளப்படுத்துமாம். அங்கு சென்றால் அவருக்கு தான் யார் என்பதும் மற்றும் அவர்தான் மகாகாளி என்ற உணர்வும் தோன்றுமாம். ஆனால் தாயாரின் மறுஜென்மத்திற்காக நமக்கு முக்கியமான சக்தி பீடங்களை நாம் தோற்றுவிட்டால் மட்டும் போதும்.
அப்படியென்றால் அப்படியென்றால் தமையா, தாயார் முதலில் நமக்கு பிரம்ரந்திரா என்னும் சக்தி பீடத்திற்கு தான் வழிகாட்டினார். அதன் பின்னணியில் முக்கிய காரணம் உள்ளது. அது என்னவென்றால், இந்த சக்தி பீடமானது என்றும் உடலுடன் தொடர்புடையதா அல்லது தலையுடனா? இப்பொழுது நாம் எண்ணங்களை ஒருமுகப்படுத்தி விட்டோம். அப்படியென்றால் அடுத்த சக்தி பீடத்தின் தொடர்பு நிச்சயமாக லிங்கத்தின் தொடர்புடையதாகும். வாருங்கள் தமையா, நாம் அந்த தேவி மற்றும் சக்திகளை வரவழைப்போம். அதன் பிறகு தாயாரின் மறுஜென்மம் நிச்சயமாகிறது. புரிந்துவிட்டது கணேசா. நாம் இப்பொழுது எந்த திசையில் செல்ல வேண்டும் என்பதை நான் அறிவேன். நாம் அடுத்த சக்தி பீடத்திற்காக தேவி காமாக்கியாவை தேடி சென்றாக வேண்டும். அசுரவேந்தையே, யுத்தம் இந்த வழியில் நீண்டு கொண்டே சென்றால் நம்முடைய முழு சேனையும் சூரியன் அஸ்தமிற்கு முன்பு அழிந்துவிடும். தாங்கள் நிச்சயம் போரில் பங்கேற்றாக வேண்டும். நான் நினைக்கிறேன் மகாதேவர் தனது பக்தனுக்கு உதவ தனது தூதுவனை அனுப்பியுள்ளார். சரியான நேரத்திற்கே வந்துள்ளாய். யுத்தத்தை இப்போது இவர்களே முடித்து விடுவார்கள். நாங்கள் இன்று உனக்கு இங்கு உதவி புரிய வரவில்லை பானாசுரா. நாங்கள் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு உதவி புரியவே வந்துள்ளோம். சாத்தியமில்லை. நான் மகாதேவரிடம் வரம் பெற்றுள்ளேன். எப்பொழுதெல்லாம் அவரின் உதவி எனக்கு தேவைப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் அவர் உதவி புரிய வந்தாக வேண்டும். நீங்கள் அனைவரும் அவரின் சேவகர்கள். அதனால் நீங்கள் அனைவரும் எனக்கு உதவி புரிந்தாக வேண்டும். நீ இப்பொழுதும் கூட மகாதேவரை புரிந்து கொள்ளவில்லை பானாசுரா. அவர் உனக்கு அளித்த வாக்கை நிச்சயம் காப்பாற்றியாக வேண்டும். ஆனால் அவர் எங்களின் கர்ம பாதையை நாங்களே தேர்ந்தெடுத்துக் கொள்ள முழு உரிமை அளித்துள்ளார். எங்களின் முடிவும் இதுவே. உனது பாவங்களின் அழிவிற்காக, நீதிக்காக போர் புரிய போகிறோம். தாக்குங்கள்! பிரபு, பானாசுரன் தங்களிடம் பெற்ற வரத்தை பயன்படுத்தப் போகிறான். உன்னுடைய அடுத்த அடி நீ உன் தண்டனையை பெறுவதை சற்றே தள்ளி போடலாம். ஆனால் உன்னால் தப்பிக்க இயலாது பானாசுரா. நீ உன்னை பற்றி சிந்தனை செய் துவாரகை வேந்தா. நான் பானாசுரன் இந்த யுத்தத்தில் இதுவரை வீழ்த்தப்படவில்லை. ஆனால் நீயோ இப்பொழுது மரணத்தை நெருங்கிவிட்டாய். மகாதேவா,
தாங்கள் எனக்கு வரமளித்துள்ளீர்கள். எப்பொழுதெல்லாம் எனக்கு துன்பம் எனும் இருள் சூழ்கிறதோ அப்பொழுதெல்லாம் தாங்கள் உதவி புரிய வருவீர்கள் என்று நான் பானாசுரன் இப்பொழுது தங்களை அழைக்கிறேன். மகாதேவா, தங்களின் பக்தனை காப்பாற்றுங்கள்.